Have a great day to all. In our last class, we have taken a short introduction and meaning of financial management. From that, I hope you all get clear that financial management is the process of planning, organizing, directing, and controlling the financial activities such as procurement and utilization of fund of an enterprise. எஸ், நம்மளோட இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி கிளியராக பார்க்கலாம். எஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இஸ் நத்திங் பட் பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை அதிகமாக்குறது தான் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஸோ வாட் எவர் மேபி த பிஸ்னஸ், அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும்? டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட். ஆர்கனைசேஷனில் எப்படிலாம் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணலாம்? டூ வேஸில் மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஒன் இஸ் இன்க்ரீஸிங் சேல் ரெவென்யூ அண்ட் அனதர் ஒன் இஸ் காஸ்ட் கட்டிங். ஓகே, இன்க்ரீஸிங் சேல்ஸ் ரெவென்யூ இந்த ஹெட்டிங்லேயே மீனிங் இருக்குது. இன்க்ரீஸிங் அதிகமாக்குறது, சேல் அப்படின்னா பொருளை விற்கிறது, தென் ரெவென்யூனா இன்கம். ஸோ நம்ம கம்பெனியோட பொருளை விற்று வர இன்கமாக அதிகமாக்குறது. இது நம்ம பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிடுது. another way to increase profit is cost cutting, அதாவது செலவை குறைக்கிறது. நம்ம பிஸ்னஸில் என்னெல்லாம் செலவு ஏற்படுது அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அப்படின்னா இன்க்ரீஸிங் சேல் ரெவென்யூ அண்ட் காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வெல்த் மேக்ஸிமைசேஷன். இந்த டேர்மை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸோட செல்வத்தை அதிகரிக்கிறது. வெல்த் அண்ட் மேக்ஸிமைசேஷன் இது காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனோட நெட் ஒர்த் அதிகமாகும்போது ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த்தும் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட் தர்றது தான் வெல்த் மேக்ஸிமைசேஷன். கம்பெனியோட ஷேரை கையில் வச்சுருக்கிறதுனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரெவென்யூ கிடச்சிது அப்படின்னா தட் இஸ் டேர்ம்ட் அஸ் வெல்த் மேக்ஸிமைசேஷன். டு பி மோர் கிளியர், ஒரு ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுக்கும் வெல்த் மேக்ஸிமைசேஷனுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளவு ப்ராஃபிட் கம்பெனிக்கு கிடைக்கிது அப்படின்னு பேஸ் பண்ணி இருக்கும். வேறஸ் வெல்த் மேக்ஸிமைசேஷன் எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட ஒட்டு மொத்த மதிப்பையும் காலப்போக்கில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா தட் இஸ் டேர்ம்ட் அஸ் வெல்த் மேக்ஸிமைசேஷன். Here we have some other objectives of financial management. ஒரு நிறுவனத்துக்கு தேவைப்படுற ஃபண்டை ரெகுலராக கொடுக்கறதும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு அப்ஜெக்டிவ். அண்ட் ஒரு ஆர்கனைசேஷனில் ஷேர் ஹோல்டர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வருமானம் கிடைக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவ். தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஃபண்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். காஸ்ட் அதாவது செலவுகளை குறைச்சிட்டு சரியான விதத்தில் இருக்கிற ஃபண்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அப்புறம் சேஃப்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது சேஃபான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கணும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஒரு ஆர்கனைசேஷனில் டெட்டும் ஈக்விட்டி கேபிட்டலும் பேலன்ஸாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ண முடியும் ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்னா கேபிட்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால சவுண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனும் வெல்த் மேக்ஸிமைசேஷனும் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதை தாண்டி இந்த 5 அப்ஜெக்டிவ்ஸும் ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் டேர்ம்ட் அஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். Why financial management is important for an organization? First one is financial planning. இதில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் எவ்வளவு ஃபினான்ஸ் தேவைப்படுது அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதை எந்த சோர்ஸ்லலாம் ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் ஒரு பிஸ்னஸில்
நல்ல விதத்தில் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆர்கனைசேஷன். தென் அக்விசிஷன் ஆஃப் ஃபண்ட். நம்ம ஆர்கனைசேஷனுக்கு தேவையான ஃபண்டை வாங்கிறது தான் அக்விசிஷன் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படியெல்லாம் செலவை குறைச்சிட்டு ஃபண்டை ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறதும் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான். அடுத்தது ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஃபண்ட். நம்ம ஃபண்டை ரைஸ் பண்ணால் மட்டும் போதாது, ஒரு ஆர்கனைசேஷனில் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணவும் செய்யணும். ஸோ ஒரு கம்பெனியில் ஃபினான்ஷியல் மேனேஜர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணி ஃபர்மோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதும் அதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Next one is financial decision. This financial management helps to take sound financial decision in the business concern. அதாவது ஒரு நிறுவனத்தில் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், சேல்ஸ் அண்ட் ஸோ ஆன். இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஸோட தேவை ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். ஸோ அதை பற்றி ப்ராப்பராக டெசிஷன் எடுக்கவும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இம்ப்ரூவ் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் பியூராக எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இஃபெக்டிவ்னஸ் அண்ட் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட் பை த பிஸ்னஸ் கன்சர்ன். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல், ரேஷியோ அனாலிசிஸ் அண்ட் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ், இது இந்த எல்லா விதத்துலேயும் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறதுனால ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ஃபர்ம். இன் திஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒரு ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனோட வேல்யூவையும் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட மெயின் எய்ம் என்னவாக இருக்கும்? ஆஸ் ஆல்ரெடி செட், டு இன்க்ரீஸ் த ப்ராஃபிட். This profit maximization will leads to maximize the wealth of the investor. So இதில் கம்பெனிக்கு பெனிஃபிட் as well as இன்வெஸ்டருக்கும் பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் நல்லா இருக்குது அப்படின்னா விச் இன் டர்ன் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டரோட ரிட்டர்னும் நல்லா இருக்கும். ஸோ ப்ராஃபிட், ரிட்டர்ன் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி அட் லாஸ்ட் ப்ரொமோட்டிங் சேவிங். ஒரு ஆர்கனைசேஷனில் இஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக இட் லீட்ஸ் டு ப்ரொமோட் சேவிங். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். Yes, I hope now you have better understanding towards the topic objective and importance of financial management. Thank you.